ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்மளோட உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த ஒரு சூப்பரான உணவு பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன தெரியுமா? அதுதாங்க பாதாம். பலரும் பாதாமை வெறும் நினைவாற்றலுக்கு மட்டும் சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் பாதாம் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை உணவுங்க. இதில் புரதம், நல்ல கொழுப்புகள், நார்ச்சத்து, விட்டமின் இ, மெக்னீஷியம், கால்சியம், இரும்பு சத்து அப்படின்னு பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது உடம்புக்கு தேவையான ஏராளமான சத்துக்களை தன்னுள்ள வச்சிருக்கு. அதனால தான் இது ஒரு நல்ல உணவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தினமும் 5லேருந்து 10 பாதாம் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் உடலில் பலவிதமான நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த வீடியோவில் தினமும் பாதாம் சாப்பிட்டா உடலில் நடக்கக்கூடிய 10 அற்புதமான மாற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பாதாமை எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றின தெளிவான விளக்கங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மாற்றம் என்னன்னா, உடலுக்கு அதிக சத்துக்கள், எனர்ஜி, ஸ்டெமினா இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவும். நீங்கள் எப்பெல்லாம் சோர்வாக இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் பாதாம் எடுத்துக்கலாம். பாதாமில் இருக்கக்கூடிய புரதமும் ஆரோக்கியமான கொழுப்புகளும் உடம்புக்கு ரொம்ப நேரம் சக்தியை தரும். காலையில் 5 பாதாம் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய உற்சாகமும் குறைந்த சோர்வும் ரொம்ப நேரம் பசி கட்டுப்பாடும் கிடைக்கும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. 2வது மாற்றம் என்னன்னா, மூளையோட செயல்திறனை மேம்படுத்துது. இந்த பாதாம் ரொம்பவே நினைவாற்றலை அதிகரிக்கும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் மூளையோட செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. இதனால ஞாபக சக்தியை அதிகரிக்கும், கவனச்சிதறல் குறையும், கற்றல் திறன் மேம்படும். அதனால படிப்பில் ஃபோக்கஸ் திறனை அதிகரிக்கும், கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கும். மாணவர்கள், அலுவலக பணிகளுக்கு போகிறவங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த உணவாக பாதாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 3வது மாற்றம் என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பாதாம் பயன்படுது. இதய நோய் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாகவே இருக்குது. பாதாமில் இருக்கக்கூடிய மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள் இருக்குல்ல, இது இதயத்துக்கு நல்ல கொழுப்பாக செயல்படுது. இதனால கெட்ட கொழுப்புகள் குறையும், நல்ல கொழுப்பு அதிகரிக்கும், இதய நலம் மேம்படும், இதயம் பாதுகாக்கப்படுது. இதய பாதுகாப்புக்காக தினசரி பாதாமை நம்ம உடம்புல எடுத்துக்கலாம். 4வது மாற்றம் என்னன்னா, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு பாதாம் பயன்படுது. உங்களோட உடல் எடையை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாதாம் எடுத்துக்கலாம். பலரும் பாதாம் சாப்பிட்டா குண்டாயிருவோமோ அப்படின்னு நினைப்பாங்க. அது தவறு. அதிகமாக சாப்பிட்டா தான் உடல் எடை அதிகரிக்கும். சரியான அளவு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடல் எடை மேனேஜ் ஆகும், அதாவது கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் சரியான அளவில் எடுத்துக்கிறப்ப பசி குறையும், அடிக்கடி சாப்பிட்ற பழக்கம் குறையும், மற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கூட குறைச்சிரும், வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். இதனால உடல் எடையை கட்டுக்குள் வைக்கலாம். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். பாதாம் நீங்கள் 2 எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 2 பாதாம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5வது மாற்றம் என்னன்னா, உங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்குறதுக்கு பாதாம் பயன்படுது. அழகான சருமம் வேணுமா? பாதாமில் இருக்கக்கூடிய விட்டமின் இ இது உங்களோட சருமத்தை பொலிவாக வச்சுக்கிறதுக்கு உதவும். சருமத்தோட நலனுக்கு தேவையான எல்லா விட்டமின்களும் பாதாமில் இருக்கு. சரும செல்களை பாதுகாக்க உதவுது. வயசான தோற்றத்தை தாமதப்படுத்துது, அதாவது முதுமையை தள்ளி போடுற தன்மையை தன்னுள்ள வச்சிருக்கு. சருமத்தை மென்மையாக்குற தன்மை கூட தன்னுள்ள வச்சிருக்கு. தினைக்கும் பாதாம் சாப்பிட்றவங்களுக்கு இயற்கையாகவே ஸ்கின் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். 6வது மாற்றம் என்னன்னா, எலும்புகளுக்கு வலிமை தர்றதுக்கு பாதாம் பயன்படுது. பாதாமில் இருக்கக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம்லாம் இதுக்கு பயன்படுது. எலும்புகளை வலுப்படுத்த உதவுது. முக்கியமாக 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதாம் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத உணவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 40 வயசை எட்டின பெண்களுக்கு மெனோபாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதாவது பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால எலும்புகள் வீக்காக இருக்கும். எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு பாதாம் பயன்படுது. நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக பாதாம் எடுத்துக்கிறது நல்லது. 7வது மாற்றம் என்னன்னா, சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு உதவுது. பாதாமில் சர்க்கரையை குறைக்கிற தன்மை இருக்குது. இதில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. இன்சுலின் செயல்பாட்டை அதிகரிக்குது.
சர்க்கரை அளவு திடீர்னு உயர்வாகிறத குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது. நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பாதாம் எடுத்துக்கிறது நல்லது. 8வது மாற்றம் என்னென்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பாதாம் பயன்படுது. மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? பாதாமில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் உங்களோட குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், மலச்சிக்கலை குறைக்கும், செரிமானத்தை சீராக்கும். வெறும் வயிற்றுல ஊற வச்ச பாதாம் சாப்பிட்ற பலருக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணியும் இருக்குது. 9வது மாற்றம் என்னென்னா, முடி வளர்ச்சிக்கு இது உதவுது. முடி உதிர்தல் அதிகமாக இருக்குதா? பாதாமில் இருக்கக்கூடிய புரதம், விட்டமின் இ, பயோட்டின் இது மாதிரியான சத்துக்கள் உங்களோட முடி உதிர்தலை குறைக்குது. முடி வளர்ச்சிக்கு ஒரு நல்ல ஆதரவையும் தருது. முடிக்கு வேர்லேருந்து ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு உணவுனா பாதாம் தான். 10வது மாற்றம் என்னன்னா, ஆண்கள் பெண்களுக்கு உடல் வலிமையை அதிகரிக்குது. பாதாமில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு, புரதம், தாதுக்கள்லாம் உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் பயன்படுது. தொடர்ந்து அளவாக சாப்பிட்டு வந்தால் தசை வலிமையாகும், உடம்போட சக்தி உற்சாகம் மேம்படும். முக்கியமாக ஆண்களுக்கு தேவையான ஆண்மை ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, ஆண்மை பவர் ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பாதாம் உதவியாக இருக்குது. இதனால தான் பலர் பாதாமை எடுத்துக்கிறாங்க. இயற்கையான ஒரு இயற்கை சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு தான் இந்த பாதாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கூட இந்த பாதாம் எடுத்துக்கிறாங்க. அது எந்தவித பக்க விளைவுகளும் கொடுக்கக்கூடியது கிடையாது. ஆனால் பாதாம் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான உணவு. இது அளவாக சாப்பிட்டா நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறி நம்ம எடுக்கிறப்ப தான் அது பிரச்சனைகளையோ சைடு எஃபெக்டையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாதாம் எடுக்கிறப்ப நம்ம உடம்புக்கு தேவையான ஸ்டெமினா பவர் அது கொடுக்கும். இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய பாதாமை சரியான முறையில் சாப்பிட்டா தான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். எப்படி சரியான முறையில் சாப்பிடுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? 5லேருந்து 10 பாதாம் எடுத்துக்கோங்க. இதை தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் தோலை நீக்கிட்டு ஊறின பாதாமை வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வரணும். இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலுக்கு செரிமானம் வேகமாக நடக்கும். செரிமான பிரச்சனைகள் சரியாயிடும். முழு ஊட்டச்சத்துக்களும் உங்கள் உடலால் உறிஞ்சப்படும். தோலோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா தோலில் இருக்கக்கூடிய டேனின் இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உறிஞ்ச விடாமல் தடுத்துரும். அதனால தோலை நீக்கிட்டு சாப்பிட்றது தான் ஆரோக்கியமானது. இதனால தான் நம்ம ஊற வச்சு சாப்பிட்றோம். ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு அர்த்தமே இதுதான். இனிமேல் நீங்கள் பாதாமை ஊற வச்சு எடுத்துக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அப்போ தான் முழு சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் பாதாம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பாதாம் எடுத்துக்கிறது நல்லது. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.